2005 சிஎம் கிட்ட அவார்டு வாங்கின பையன் சார். முதலமைச்சர் கருணாநிதி கிட்ட திருக்குறள் ஒப்புவிச்சு மாவட்ட ஸ்டேட்லயே ஃபர்ஸ்ட் வந்து அவார்டு வாங்கினா சார். தங்க தென்னரசு சார் அவங்க எல்லாம் இப்போ கல்வித்துறை அமைச்சரா இருந்தாங்க. அவங்க கிட்ட அவார்டு வாங்கின பையன் சார் இந்த பையன். இன்னைக்கு இந்த பையன் இப்ப உயிரோட இல்ல சார். நேத்து எங்க அப்பாவோட அக்கா வந்து 1ஆம் தேதி அன்னைக்கு இறந்துட்டாங்க. அவங்க டெத்துக்கு நாங்க போயிருக்கோம். நாங்க நைட்டு போனோம். எனக்கு 2 குழந்தைங்க இருக்கு. 1 வயசு 1.5 வயசு குழந்தை ஒன்று, 3 வயசு குழந்தை ஒன்று. அந்த 2 குழந்தையும் என் தம்பிக்கிட்டையும் என் பாட்டிகிட்டையும் விட்டுட்டு நைட்டு நான் போனேன். காலையில என் தம்பி போனான். நாங்கள் இவங்ககிட்ட பேச்சுவார்த்தை கிடையாது. நம்ம ஒருத்தவங்களோட நல்லதுல கலந்துக்கலாலும் கெட்டதுல கலந்துக்கணும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போனான். எங்க அம்மா டெத்துக்கு வந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் அந்த டெத்துல போய் என்னால மேன் பவர் சப்போர்ட்னா கொடுக்க முடியும், நான் போய் கொடுக்குறேன் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அங்க போனான் சார். அங்க போயிட்டு எங்க அப்பா இருந்திருக்காரு. எங்க அப்பா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இவன் யாரோ ஒருத்தன் எங்க அப்பா வந்து மரியாதை எல்லாம் பேசியிருக்கான். ஏதோ அங்க வந்து கேட்டிருக்காங்க, இது போ சடங்கு சம்பிரதாயம். எங்க அப்பா கேட்கறதுக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னப்போ வார்த்தைகள் வந்து தகாத வார்த்தைகள் விட்டு எனக்கு சொல்றதுக்கு வார்த்தை வரமாட்டேது. அந்த வார்த்தைகள் அந்த சில வார்த்தைகளை சொல்லி அவனை ஸ்டாப் பண்ணிருக்காங்க. அவனும் சின்ன பையன் டென்ஷன் ஆகி சில வார்த்தைகள் விட்டுருக்கான், அசிங்கமான வார்த்தைகள் விட்டுருக்கான். அவனை வந்து 4-5 பேர் கும்பலா இருந்து பலார்னு அவன் கன்னத்துல அடிச்சு அந்த பையன் அங்கேயே கீழே விழுந்து சுடுகாட்டிலேயே இறந்துருக்கான் சார். இறந்த பையனை ஓரமா தூக்கி படுக்க வச்சுட்டு செத்து போனவங்களுக்கு சடங்கு சம்பிரதாயம் பண்ணிருக்காங்க. அவனை ஒரு நிமிஷம் போய் யாருமே காப்பாத்தல. எங்க அப்பா ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போதையில இருக்காரு. அவங்க அக்கா இறந்துட்டாருன்ற போதையில இருக்காரு. பையன் இப்படி விழுந்தோன்னே ஏதோ போதையாகி மயக்கம் போட்டுட்டு இருப்பான்னு நினைச்சு அவர் உட்கார வச்சுட்டு இருக்காரு. இந்த சொந்தக்காரங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் அந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் 24 வயசு பையனுக்கு ஒரு தண்ணி கொடுத்து எழுப்புவோ இல்ல பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு எமர்ஜென்சிக்கு அனுப்பணும் யாருமே எதுவுமே பண்ணாம அவங்க கதையை மட்டும் அங்க பாத்துனுக்குறாங்க. அவங்க வீட்டு டெத்துக்கு போனதுக்கு என் தம்பி ஹெல்ப்புக்குன்னு போயிட்டு இன்னைக்கு என் தம்பி உயிரோட இல்ல. நல்லா படிக்கிற பையன், நல்லா இங்கிலீஷ் பேசுற பையன், அறிவான பையன், எந்த வம்பு தும்புக்கும் போவாத பையன். ஆட்ட வேணா போய் கேளுங்க. 24 வயசு ஆகுது, வேலை விட்டா ஒண்ணுமே தெரியாது. வீட்டுல உட்காந்து சுட்டி டிவி பாப்பான் சார். என் குழந்தைங்களோட சின்சா நீமாவாரி டோரா பூச்சி இதை பாத்துனுங்கிற பையன் சார். நான் சொல்லுவேன் வெளில போய் என்ஜாய் பண்றான் லைஃப்னா. வீடுதான்க்கா ஜாலி, வேலைக்கு போயிட்டு வந்தா வீடுதான் ஜாலி. நேத்து 2:30 மணிக்கு என்கிட்ட போன்ல பேசுறான் சார். என் தம்பி உயிரோட இருக்கிறான் சார். 3:30 மணிக்கு அவன் இல்ல சார். அக்கா தான் சார் கூப்பிடுவான். இந்த 29 வயசு ஆகும் சார். எனக்கு இது வரைக்கும் என் தம்பி பேர் வச்சே கூப்பிட்டது கிடையாது சார். அக்கா எனக்கு உன்னை பேர் வச்சே கூப்பிட வரமாட்டுது, ஏன் நான் அப்படி கூப்பிடுறேன்? நானும் அவனை தம்பின்னு தான் சார் கூப்பிடுவோம். இப்ப அவன் உயிரோட இல்ல சார். என் பேர் அர்ச்சனா. தகனம் செய்யறதுல ஏதோ தடுத்ததாகவும் 2 பேர் சேர்ந்துதான் குடிபோதையில் இருந்ததா இல்ல சார். இல்ல சார், எங்க அப்பாவும் அங்க இருந்திருக்காரு. எங்க அப்பா வந்து என் குழந்தைய அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி தடுத்திருக்காரு. அவருக்கு கை உடஞ்சிருக்கு ஆல்ரெடி. ரொட்டேட்டரி கப் வந்து டேர் ஆயிருக்கு சார். நான் வந்து ஒரு ஆப்டோமெட்ரிஸ்ட், பேராமெடிக்கல் ஸ்டாஃப் சரிங்களா. இப்போ நான் ஒர்க் பண்ணல, நார்மலாக இருக்கு. அவருக்கு ரொட்டேட்டரி கப் டேர் இருக்கு. அவரால் கையை வந்து சப்போர்ட் பண்ண முடியாது சரிங்களா. அவனை போட்டு அடிக்கவே என் பையன் தெரியாமல் பேசிட்டான், விட்டுருங்கப்பா குழந்தை அடிக்காதீங்க தடுத்திருக்காரு. இவரையும் பிடிச்சி தள்ளி விட்டு அங்கே இருக்கிறவங்க போட்டு அவனை அடிச்சிருக்காங்க சார். பலம் அடிச்சது அவன் அங்கேயே சரிஞ்சு கீழே விழுந்திருக்கான் சார். இது அங்கே வேலை செய்கிற கார்பரேஷன் வேலை செய்கிற அக்காங்களாம் அந்த குழந்தை கீழே விழுந்தது நம்ம எந்திரிச்சிக்கலாமா, 2 பேர் தூக்கி தான் ஆட்டோலயே உட்கார வச்சாங்க. ஆட்டோவும் அவனுக்கு நம்ம புக் பண்ணானுங்க. அது அவங்களே சொல்றாங்க, நாங்கள் தான் புக் பண்ணோம் ஆட்டோ, பெரியார் நகர் போக சொன்னோம், ஆனால் ஆட்டோ புக் பண்ணது யாரு தெரியல அப்படின்றாங்க. நான் கேட்டு விசாரிச்சதுல மோகன் ஒரு பையன் வந்து புக் பண்ணி கொடுத்தேன், பெரியார் நகர் போக சொன்னேன். எங்க அப்பா ஃபுல் போதையில் அவர் கூட உட்கார வச்சு அவனை அனுப்பிச்சிக்கிறாங்க. எங்க அப்பா வந்து அவர் போதையா இருக்கானே, ஹாஸ்பிட்டலில் போனால் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தா பார்க்க மாட்டாங்களே, கொஞ்சம் அவனை ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டு நம்ம அவனை கூட்டு போவோம், தண்ணி குடிக்க வச்சு சரி பண்ணிட்டு கூட்டு போவோம், வீட்டுக்கு கூட்டு வந்து படுக்க வச்சுட்டு அவருக்கு தெரிஞ்சதை அவர் பண்ணியிருக்காரு. 4:20க்கு எனக்கு கால் பண்றாரு. அச்சே தம்பிக்கு என்னன்னே தெரியலம்மா, மூச்சு பேச்சே இல்லம்மா, கொஞ்சம் வாமான்றார். நான் பக்கத்து தெருவில் இருக்கேன். எனக்கு 2 குழந்தை இருக்கு. 2 குழந்தை தூங்க வச்சுட்டு தனியாக வீட கதவு தாப்பால் போட்டுட்டு நாங்கள் போகிறேன் என்ன நடக்குதுன்னு போய் பார்த்தா என் தம்பி ஐஸ் ஓப்பன்ல வாய் இந்த இடத்துல இப்படி இந்த மாதிரி மடங்கி இப்படி படுத்துட்டு இருக்கான். பாடிலாம் சில்லுன்னு இருக்கு அவனுக்கு. யூஸ்வலாக ஒருத்தவங்க இறந்தா இவ்வளோ சீக்கிரம்லாம் சில்லுன்னு ஆகாது. பியூப்பிள் ஆக்ஷன் ஸ்டாப்பே ஆகாது. பியூப்பிள் கன்ஸ்ட்ரக்ட் ஆகி டைலட் ஆகும் பேசிக்காக. அதுவே அங்கே ஸ்டாப் ஆயிடுச்சு. நான் போய் என் வாயிலேயே என் தம்பியை சொல்கிறேன் செத்துட்டு அவன் என்னால் ஏற்றுக்க முடியும். கூப்பிட்ற ஒருத்தன் கூட வந்து ஹெல்ப் பண்ண மாட்டான். ஏன்னா நான் செத்துட்டேன்னு சொல்கிறேன்ல, அதனால வர மாட்டான். அவனை தூக்க முடியல, என்னால் தூக்கி அவனை ஆட்டோலையோ இல்லை பண்ண முடியல. என் மூளை வேலை செய்யல. எனக்கு என்ன ஃபோன் எடுத்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, பாஸ்வேர்ட் போடலாம் அந்த டைமில் எனக்கு புரியல. ஏன்னா என் தம்பி எனக்கு முதல் குழந்தை. நிஜமாவே என் தம்பி பிறந்து என்கிட்ட காமிச்சிடுவேன். நான் தான் அவனுக்கு அரவிந்தன்னே பேர் வச்சேன். இப்போ அவனுக்கு இல்லை, நான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்கன்னு எழுதி கொடுத்துட்டு வந்தது என்னால ஏற்றுக்க முடியல. அது
அடித்தது யாருன்னு நான் பார்க்கல சார், எங்கள் அப்பா தான் சார் பார்த்தாரு. கும்பல் இப்படி நிற்கும் போது, நீ என்னடா பேசுகிற, நீ எந்த ஏரியா பையன், இவ்வளோ சின்ன பையன் இப்படி பேசலாமான்னு சொல்லிட்டு அன்ட்ட என் தம்பி இறந்துட்டான்னு சொல்லிட்டு சம்பவம் நடந்த வீட்டில் இறந்து போனவங்க வீட்டில் நான் கால் பண்ணி சொல்கிறேன், என்னம்மா அம்மா என் தம்பி இப்படி அமுச்சு வச்சா இப்படி போனமா என் கையில் கொடுக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுகுறேன். என்ன ஆச்சு, ஆட்டோவில் தூக்கி போட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரருக்கு பெரியார் நகர் ஹாஸ்பிட்டல் போகிறோம். அழுகுறேன் நான் கேட்டேனே. அடுத்தது எனக்கு ஒரு நம்பர்லேருந்து கால் வருது. கால் வந்து, என்னம்மா ஆச்சு அரவிந்துக்கு, என்னம்மா சொல்கிறேன், யார் நீங்கன்னு கேட்குறேன். நான் வந்து அங்கே இந்த மாதிரி வந்து அந்த டெத்து நான் அந்த பிளேஸில் இருந்தோம்மா அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்கிறாங்க. எங்கம்மா போகிறேன்னு கேட்டாங்க. நான் பெரியார் நகர் ஹாஸ்பிட்டல் போகிறேன்னு சொன்னேன். வித்தின் செகண்ட்ஸில் அவங்க அங்கே வந்துட்டாங்க. நான் உள்ள டாக்டர்கிட்ட போய்ட்டு அவனுக்கு பாருங்க அப்படின்னு சொல்கிறேன், சிபிஆர் பண்ணுங்க, ஏதாச்சும் பண்ணுங்க, கரண்ட் வைங்கன்னு சொல்கிறப்போ அவனுக்கு வைக்க ட்ரை பண்ணுறாங்க. அவனோட பல்ஸை தொட்டு பார்த்துட்டு உயிர் போய் ரொம்ப நேரம் ஆகிடுச்சுமா, மோர் தென் 1 hours டிலே பண்ணிட்டியமான்றாங்க. நான் டிலே பண்ணல மேம், இப்படி ஆகிப்போச்சு, ஏதாவது ட்ரை பண்ணுங்களேன், ஏதாவது சொல்லுங்களேன், அவன் இருக்கான்னு சொல்லுங்களேன் என்கிட்டன்னு சொல்லிட்டு நான் வெளில வந்தோன்னா அந்த ராஜேஷ்ன்ற பர்சன், எனக்கு இந்த ராஜேஷ்ன்ற பேரில் எப்படி தெரியும், அந்த ஃபோன் பண்ணதுனால அதில் ட்ரூ கலரில் அவன் பேர் வந்துச்சு, ராஜேஷ் சம்பத். அதனால தான் ராஜேஷ்லாம் சொல்கிறேன். அந்த பர்சன் என்கிட்ட வந்து, நான் உன்னை என் தங்கச்சியாக நினைக்கிறேம்மா, நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ எனக்கு புரியல, என்ன ஹெல்ப்னா நீங்கள் என்ன ஹெல்ப் கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு அந்த பர்சன். அவர் சொல்கிறாரு என்கிட்ட, அவன் இறந்ததுக்கு நீ என்ன எதிர்பார்க்குற, இந்த வார்த்தையை யூஸ் பண்ணி என்கிட்ட கேட்குறாரு. நான் ஒன்றே ஒன்று தான் சார் எதிர்பார்க்குறேன், என் தம்பி எழுந்து நான் அக்கானு கூப்பிட்டா போதும் சார், ப்ளீஸ் சார், இது மட்டும் பண்ணுங்க சார் சொல்கிறேன். எனக்கு அவன் யாருன்னே தெரியாது, நான் தெரியாமல் அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், இதுதான் சார். அதுக்கப்புறம் தான் தெரியுது எனக்கு இவங்களாம் தான் அந்த சுடுகாட்டில் இருந்திருக்காங்க, 1 by 1 தெரியுது. இந்த நைட், இந்த 1ஆம் தேதி நைட்டு எங்கள் அப்பா ஏதோ குடிச்சிட்டு அமக்கில் பண்ணும்போது எங்கள் அப்பாவை அடித்தவனும் இவன் தான் சார், இந்த ராஜேஷ்ன்றது தான் சார். தடுத்து அதை நான் 2 கண்ணால் பார்த்தேன், நானும் எங்கள் வீட்டுக்காரும் அங்கே நிற்கும் போது அந்த இடத்துல பார்த்தோம் சார். இதுதான் சார் நடந்தது. என்ன நடவடிக்கை எடுக்கணும்? எனக்கு என் தம்பியை அடித்து என் தம்பி நல்லபடியாக வீட்டிலேருந்து அமுச்சு வச்சேன் சார். என் தம்பியை அவன் கேட்குறான் சார் எனக்கு கால் பண்ணி, அக்கா ஒருத்தவங்க டெத் ஆகிட்டாங்கன்னா நம்ம உடனே கிளம்பி போயிடணுமா, நமக்கு அர்ஜென்ட்லாம் இருக்காதா, ரெஸ்ட் ரூம் போகணும், சாப்பிடணும், டிஃபன் சாப்பிடணும், அதெல்லாம் இல்லையா, உடனே போயிடணுமா யாராக இருந்தாலும், சரிடா நீ உன்னோட முடிச்சுட்டு போடா, அதுவும் இம்பார்ட்டன்ட்ரா அப்படி சொல்லி நான் அவனை அமுச்சு வச்சேன் சார். போக மாட்டேன்னு சொல்லி அழுத குழந்தைய நான் அமுச்சு வச்சிருக்கேன். சாயந்தரம் இல்லைன்னா நான் எப்படி ஏற்றுப்பேன் அவனை, நல்லா இருக்கிற பையனை நான் எப்படி ஏற்றுப்பேன், உனக்கு நீ எனக்கு நாக்கா, நமக்கு நம்ம அப்பாக்கா, எதுனாலும் நம்ம 2 பேர் தான் பார்த்துக்கணும் அப்படி சொன்ன பையன். எனக்கு எல்லாத்துலேயும் நீ தான் கூட இருக்கணும், 24 வயசு தான் ஆகுது, நானால ஏர்ன் பண்ணி சேர்த்து வைக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், உங்க எல்லாரையும் பார்த்துக்கிறேன், அப்பாவை நான் பார்த்துக்கிறேன், உன்னை நான் பார்த்துக்கிறேன், எங்களை நீ பார்த்துக்கணடா, நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்கடா, நான் கஷ்டப்படாலும் நான் பண்ண எனக்கு தெரியும்டா, சந்தோஷமா இருப்போம்டா. என் பசங்க 2ம் என்ன என்னோட கோரிக்கை, அவனை அடித்தவங்கள அரெஸ்ட் பண்ணணும் சார். அது வரைக்கும் நான் என் தம்பியை வாங்க மாட்டேன் சார். என் தம்பி உள்ளே சிரிச்சிட்டு படுத்துட்டு இருக்கான் சார், செத்த போன மட்டும் இல்லை சார், நம்ப முடியல சார், வேணா போய் பாருங்களேன், உள்ள அழகாக சிரிச்சிட்டு பத்துட்டு இருக்கிறான் சார், அழகாக பத்துட்டு இருக்கான் சார். என்னே அர்ச்சனா சார், அர்ச்சனா. எங்கள் வீட்டுக்கார் பேர் கார்த்திக், என் தம்பி அரவிந்தன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.